ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். நவம்பர் 16 சனிக்கிழமை நாளைய தினம் கிருத்திகை நட்சத்திரம். அது கூட கார்த்திகை மாதத்தோட முதல் நாள். கட்டாயம் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சால் எல்லா பொருளையும் உங்கள் கையால் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லா விதமான வளங்களும் தானாக வந்து சேரும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்களில் 8வது மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருது. அதாவது இறைவனை தீபத்தின் வழியாக வழிபடக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது. கார்த்திகை பிறந்தாலே ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் மாலையிட ஆரம்பிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லை, சிவபெருமான் முருகன்னு சொல்லி இந்த மாதிரி தெய்வங்களையும் வழிபடுறதுக்கு ஒரு உகந்த மாதம் தான் இந்த ஒரு கார்த்திகை மாதம். குறிப்பாக இந்த வருடத்தோட கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தோட சேர்ந்து வருது. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த வருடத்தோட கார்த்திகை மாதம் நவம்பர் 16ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த நிலையில நாளைய தினம் பிறக்கக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் என்னென்ன வழிபாடுகள் செய்யணும், என்னென்ன பொருட்களை வாங்கணும், அது மட்டும் இல்லை, திருமண வரம் கிடைக்க, வேலைவாய்ப்பு பெற, குழந்தை பாக்கியம் கிடைக்க, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர, வீடு வாகனம் வாங்கன்னு சொல்லி பல பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான வழிபாடை செய்யலாம், என்ன மாதிரியான தீபங்கள் ஏற்றணும் அப்படிங்கிற பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பிறக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும்தான் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த கார்த்திகை மாதத்தோட எல்லா நாட்களும் ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கேற்றாமல் பெண்கள் இருக்கவே கூடாது. வீட்டில் பெண்கள் ஏற்ற முடியாத சூழ்நிலை வந்தால் கூட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையோ இல்லை கணவரையோ விட்டு வீட்டில் விளக்கேற்றி வைக்கணும். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே விளக்கு ஏற்றக்கூடிய வீட்டில் எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. சரி, இப்போ கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய வழிபாடை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கிறதால வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்க இந்த ஒரு நாளில் முருகன் சன்னதியில் 3 அகல் விளக்கை ஏற்றி 9 முறை முருகனை வலம் வரணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தம்பதியாக சேர்ந்து முருகன் சன்னதிக்கு 3 முறை விளக்கேற்றி 6 முறை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்யணும். திருமண தடை நீங்கணும்னா ஆண்கள் 5 விளக்கு ஏற்றி கோவிலை 9 முறையும், பெண்கள் 1 விளக்கு ஏற்றி ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் பண்ணி 9 முறை சுற்றி வழிபாடு செய்யணும். இது மாதிரி ஒருத்தவங்க அவங்க தேவைக்கேற்ற மாதிரி முருகன் சன்னதிக்கு போயிட்டு நாளைக்கு தீபம் ஏற்றலாம். நாங்கள் எப்போவும் முருகன் கோயிலில் போனால் தீபம் ஏற்ற தான் போகிறோம். இந்த ஒரு தீபத்தால் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் வந்துட போது, ஒரு ஸ்பெஷல் கிடச்சிட போது அப்படி ஒரு கேள்வி வரும். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே இந்த தீபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? அப்படி நீங்கள் முருகனுக்கு உகந்த இந்த கிருத்திகை நட்சத்திரத்தோடு இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறதுல உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ, என்ன வேணா இருக்கலாம். வீடு வாகனம் வாங்கணும், கணவன் மனைவி நல்லா சேர்ந்து இருக்கணும், குழந்தை வரணும்னு சொல்லி எந்த வரம் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தீபத்தை ஏற்றி முருகனை வழிபாடு செய்யுங்க. சரி, இது போக இப்போ என்னென்ன பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கணும்? முதல் பொருள், முக்கியமான பொருள், பழ வகைகளில் எதை வேணாலும் வாங்கி வைக்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஆப்பிளோ ஆரஞ்சோ உங்களால் என்ன முடியுதோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு உங்கள் பொருளாதாரத்துக்கு என்ன வாங்க முடியுமோ அந்த ஒரு பழத்தை வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். வாங்கி அதை பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் சாப்பிடலாம். அடுத்ததாக பூஜை அப்படின்னு சொன்னாலே 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கணும். ஒன்று பூ, இன்னொன்று வெற்றிலை பாக்கு. அது 2த்தையும் நாளைய தினம் நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கணும். வீட்டில் வச்சு எந்த கடவுளுக்கு பூஜை செய்யணும் அது உங்கள் விருப்பம்தான். நாளைக்கு வாங்கி வீட்டில் வைக்கிறது மட்டும்தான் கணக்கு. கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதால நீங்கள் முருகருக்கு வழிபாடு செய்யலாம். கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறதால ஐயப்பனை நீங்கள் மனசார நினச்சி வழிபாடு செய்யலாம். இல்லை உங்களோட குலதெய்வத்தோடு நீங்கள் மனசார நினச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் வெற்றிலை பாக்கையும் கொஞ்சமாக சுவாமிக்கு வைக்கிறதுக்காக பூ, எந்த பூ வேணாலும், ரோஜா, மல்லி, தாமரைன்னு சொல்லி என்ன மலர் கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து பூஜையில் வச்சு பூஜை பண்ணுங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான பொருள், இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த பெரிய கார்த்திகை தீபம் இருக்குல்ல, திருக்கார்த்திகை தீபம், அது எப்போ வருது? கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வருது. அதாவது டிசம்பர் 13. டிசம்பர் மாதத்தில் வந்தாலும் அதுவும் கார்த்திகை மாதத்தில் வர்றதால அன்றைய தினம் நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த அகல் விளக்கு இருக்குல்ல, அதுக்கான அகல் விளக்குகளை தாராளமாக கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் வீட்டில் வாங்கி நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம். பூஜை பண்ணிவிட்டு தினமும் அதுலேருந்து ஏதாவது ஒரே ஒரு அகல் விளக்கை மட்டும் எடுத்து வீட்டோட பூஜை அறையில் அந்த அகல் விளக்கை ஏற்றிக்கிட்டே வாங்க. பெரிய கார்த்திகை தீபம், திருக்கார்த்திகை தீபம் வரும்போது
வாங்கி வச்சிருக்கக்கூடிய எல்லா அகல் விளக்கையும் அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா இந்த கார்த்திகை மாதம் பிறந்தாலே ஐயப்ப பக்தர்கள் மாலை போடுவாங்க. இந்த மாலை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் ஐயப்ப பக்தர்கள் துளசி மணி மாலை அணிவாங்க. அதுக்காக மணி வாங்கணுமா மாலை வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா துளசி மணி மாலை தான் வாங்கணும் கட்டாயம் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த கருங்காலி மாலை வாங்கணும், இல்லை ருத்ராட்ச மாலை வாங்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு மாலை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்டவங்க கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் வரக்கூடிய நாளைய தினம் என்ன மாலை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, இல்லை பூஜை அறையிலேயே ஒரு ஆணியில் மாட்டி வச்சாலும் சரி. இப்போ நாம் சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களால் வாங்க முடிஞ்ச பொருட்கள் தான். இதில் எல்லா பொருளையும் வாங்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது, இந்த பொருளை மட்டும்தான் வாங்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. உங்களோட பொருளாதாரத்துக்கு ஏற்ப உங்கள் வீடு பக்கத்தில் இதுதான் இருக்குது, இல்லை என்னால் இதுதான் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, அதில் எந்த பொருளை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஆனால் ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை மாதத்தை நல்ல விதமாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மன நிம்மதியோட மன நிறைவோட உங்கள் பூஜையை பண்ணலாம். அகல் விளக்கை மட்டும்தான் தினமும் கார்த்திகை மாதம் ஃபுல்லாக ஏற்றி வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்கள் வீடு ஃபுல்லாக அகல் விளக்கு ஏற்றி அலங்கரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்து மாதம் முழுவதும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் 5 முக குத்து விளக்கை ஏற்றி வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்கள் பூஜை அறையும் உங்கள் வீடும் ரொம்ப பிரகாசமாக ஜொலித்து காணப்படும். அப்படி 5 முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி வச்சு நீங்கள் குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனசார நினச்சி வேண்டுதல் வைக்கும்போது அந்த வேண்டுதல் நிச்சயம் கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டம் தீரும். இது தவிர உங்கள் வீட்டோட வரவேற்பறை, சமையல் அறை, படுக்கை அறை, இப்படி எத்தனை அறைகள் இருக்கோ இதில் உங்களுக்கு எந்த அறையில் விளக்கேற்றணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல தாராளமாக நீங்கள் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம். படுக்கை அறை வரவேற்பறையில் ஏற்றுறீங்களோ இல்லையோ, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றுறது மட்டும் இல்லாமல் சமையல் அறையிலையும் ஒரு விளக்கேற்றி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த சமையல் அறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வீட்டோட நிலைவாசல் படியில் வலது பக்கம் ஒரு அகல் விளக்கும் இடது பக்கம் ஒரு அகல் விளக்கும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் ஏற்றி வைங்க. கட்டாயம் உங்கள் வீட்டுக்குள்ளே லட்சுமி கடாட்சம் அதிகமாகும். ரொம்ப நேரம் எரியணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏற்றி வச்சிருக்கக்கூடிய தீபம் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் எரிந்தால் கூட போதும். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பயன்படுத்தி இந்த விஷயங்களை பின்பற்றி பிறக்கக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை மாதத்தை நீங்கள் முறையாக வழிபட்டீங்கன்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், தோஷங்கள், கஷ்டங்கள்லாம் விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாவதுக்கான எல்லா விதமான நன்மைகளையும் அந்த தெய்வம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். நம்பிக்கை இருந்தால் பிறக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் இந்த ஒரு வழிபாட்டு முறைகளை பின்பற்றி இந்த பொருட்களை வாங்கி வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.